தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் நெமிலி அருள்மிகு வைகுண்டவாசப் பெருமாள். மனிதனாகப் பிறந்த அத்தனை பேருமே ஏதேனும் ஒரு காலத்தில் இறந்துதான் ஆக வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்ட சில கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவும், நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிறவியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. வசிக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த பூமி சொந்தமல்ல. ஒரு காலத்திலே கைலாயத்திற்கோ வைகுந்தத்திற்கோ சென்றுதான் ஆக வேண்டும். சைவர்களுக்கு கைலாயம், வைணவர்களுக்கு வைகுந்தம். இந்த கைலாய பிராப்தி, வைகுந்த பிராப்தி, இதைத்தான் சைவர்களும் வைணவர்களும் ஆலயங்களில் தெய்வங்களிடம் இறைஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட வைகுந்தத்தை அளிக்கவல்ல வைகுந்தவாசப் பெருமாளைத்தான் தற்போது நாம் நெமிலியில் தரிசிக்க உள்ளோம். எங்கே இருக்கிறது நெமிலி? திருத்தணியில் இருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய மார்க்கத்தில் சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் நெமிலி அமைந்துள்ளது. இந்த நெமிலியில்தான் அருள்மிகு வைகுண்டவாசப் பெருமாள் அருளி வருகிறார். பல்லவ வம்சத்தில் கடைசி மன்னனான அபராஜிதவர்மன் கட்டிய ஆலயம் இது. ராஷ்டிரகூட மன்னரான 3ஆம் கிருஷ்ணா இந்த ஆலயத்தில் திருப்பணிகள் அதிகம் மேற்கொண்டதாக கல்வெட்டு ஒன்று தெரிவிக்கிறது. இந்த ஆலயம் 1000 வருட பழமை கொண்டது. மன்னன் அபராஜிதா இந்த ஆலயத்தை கட்டிய காரணத்தினால் இந்த ஆலயத்திலே அவன் பெயரில் ஒரு உற்சவர் விக்கிரகம் காணப்படுகிறது. அந்த உற்சவ விக்கிரகத்தின் பெயர் அபராஜிதா. நித்தமும் திருமஞ்சனம் காணும் அற்புதமான விக்கிரகம் இந்த திருமேனி. பொதுவாக ஒரு வைணவ ஆலயம் என்று சொன்னால் அது திவ்ய தேச பாடல் பெற்ற ஆலயமா என்று நாம் கேட்பது வழக்கம். இந்த திருத்தல பெருமாள் திவ்ய தேச பாடல் பெறவில்லை என்றாலுமே ஸ்ரீமத் ராமானுஜர் இந்த திருத்தலத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து திருமலை திருப்பதிக்கு செல்கின்ற வழியில் இந்த ஆலயத்திற்கும் வந்திருக்கிறாராம். எனவே இது அபிமான தலம் என்று போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தின் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வைகுண்டவாசப் பெருமாள் அருளுகிறார். அமர்ந்த திருக்கோலம். வலதுகால் மடித்து இடதுகாலை தொங்கவிட்டு பெருமாள் தரிசனம் தருகிறார். வலதுகை அபயத்தையும் இடதுகை விரல்களில் நெல்மணிகளை சுமந்தும் இந்த பெருமாள் தரிசனம் தருகிறார். என்ன காரணத்தினால் இந்த பெருமாள் தன் கை விரல்களில் நெல்மணிகளை சுமந்திருக்கிறார்? இதற்கும் இந்த ஊர் பெயருக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. இந்த ஊரின் பெயர் நெமிலி என்று பார்த்தோம். நெல் மலை என்று அழைக்கப்பட்ட ஊர்தான் தற்போது நெமிலி என்று வழங்கப்படுகிறது.
என்ன காரணத்தினால் இந்த ஊருக்கு நெமிலி என்று வந்தது? நெல்லோடு தொடர்புடைய அந்த சம்பவம் நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஒன்று. பொதுவாக இன்றைக்கு பல ஊர்களிலும் பல கிராமங்களிலும் தங்கள் வயலில் என்ன விளைச்சல் கிடைக்கிறதோ அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆலயத்தில் சமர்ப்பிப்பது வழக்கம். இன்றைக்கு பெரும்பாலான ஆலயங்களில் இந்த நடைமுறையை நாம் காணலாம். பிரபலமாக இருக்கிற திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலும் தங்களது விளைச்சல் பொருட்களின் ஒரு பகுதியை ஆலயத்தின் சண்முக விலாசம் என்கிற மண்டபத்தில் கொண்டு வந்து அந்த சண்முகப் பெருமானுக்கு முன்னால் காணிக்கை செலுத்துவது வழக்கம். சபரிமலையில் பார்த்தால் அந்த ஐயப்பனுக்கு கதிர் அளிக்கும் விழா என்று ஒரு குறிப்பிட்ட தினமே உண்டு. அங்கே இருக்கின்ற விவசாயிகள் தங்களது விவசாய பொருளான இந்த நெல்மணிகளை ஆலயத்தில் கொண்டு வந்து ஐயப்பனிடம் சேர்ப்பார்கள். அதே போல ஒரு விவசாயி இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். எல்லா விவசாயிகளுக்கும் என்ன ஆசை இருக்கும்? தங்களது வயலில் விளைச்சல் அமோகமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை. இது நிச்சயமாக அனைவருக்குமே இருக்கும். ஆசை இருந்தால் போருமா? ஆண்டவன் அருள வேண்டாமா? இந்த விவசாயி என்ன செய்கிறாராம்? இந்த வைகுந்தவாச பெருமாளிடம் வந்து பிரார்த்தனை செய்கிறாராம். பெருமாளே, எனக்கு இத்தனை விளைச்சல் கிடைத்தால் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை உனக்கு நான் காணிக்கை ஆக்குகின்றேன் என்று பிரார்த்திக்கிறார். இந்த விவசாயியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதே போல அவருக்கு நல்ல மகசூலையும் அந்த பெருமாள் அளித்து விடுகிறார். தெய்வங்களிடம் வேண்டும்போது ஒரு மனம் நமக்கு காணப்படும். அந்த வேண்டுதல் பலித்த பிறகு இந்த மனமானது மாறிவிடும். அதனால்தான் மனதை ஒரு குரங்கு என்று சொன்னார்கள். இந்த விவசாயிக்கு மகசூல் நிறைய கிடைத்தவுடனே இதில் ஏன் பெரும்பங்கை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? நாமே எடுத்து கொள்ளலாமே என்று தோன்றியது. மலை போல் விளைச்சலை பெருமாள் கொடுத்தாலுமே அதில் சிறிதளவு கூட பெருமாளுக்கு சமர்ப்பிக்க அந்த விவசாயிக்கு அந்த நேரத்தில் மனம் வரவில்லை. மனிதர்களின் மனம் இப்படித்தான் காணப்படுகிறது. பெருமாள் சும்மா இருப்பாரா? தன்னிடம் நேர்ந்து கொண்டபடி தனது பக்தன் தனக்கு காணிக்கை அளிக்கவில்லையே என்று பெருமாள் பார்க்கிறார். உரிய காலத்தையும் கொடுத்து பார்க்கிறார். அப்படியும் அந்த விவசாயி மனம் மாறவில்லை. அடுத்து பெருமாள் என்ன செய்கிறார் தெரியுமா? மலை போல் அவர் குவித்து வைத்திருக்கிற நெல்மணிகள் அனைத்தையும் கற்களாக மாற்றிவிட்டார். விளைந்த நெல்லையெல்லாம் விற்க வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் வந்து பார்த்த விவசாயி அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார். அப்போதுதான் அவருக்கு புரிகிறது, பெருமாளுக்கு நேர்ந்து கொண்டபடி நாம் சமர்ப்பிக்கவில்லையே, அவருக்கு உண்டான பங்கை கொடுக்கவில்லையே என்று தோன்றுகிறது. வேண்டிக் கொண்டபடி தான் கொடுக்கவில்லையே என்ற காரணத்தினால் அவற்றை முழுவதுமாக பெருமாளிடம் அளிக்க வேண்டும் என்று தோன்றியதால் பெருமாளிடம் ஓடோடிச் செல்கிறார். வலி வந்தால்தானே வேதனை புரியும். அந்த வலியை பெருமாள் கொடுக்கிறார். வேதனை புரிகிறது. ஓடி வருகிறார் பெருமாளிடம். பெருமாளிடம் சரண் புகுகிறார். பெருமாளிடம் சொல்கிறார், பெருமாளே, உனக்கு நான் என்ன செலுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டோனோ அத்துணை பங்கையும் உனக்கு நான் அளிக்கின்றேன். இதோ எங்கேயே கொண்டு வந்திருக்கிறேன் என்று நெல்மணி மூட்டைகளை காண்பிக்கிறார். பெருமாள் என்ன செய்கிறாராம்? அதுதான் இறைவன் என்பது. எப்போது நமது தவறை நாம் உணர்ந்து கொண்டு விட்டோமோ, மன்னிப்பு கேட்டுவிட்டோமோ, சரணாகதி அடைந்தோமோ, அப்போதே நாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறோம். மனிதர்களுக்கு இந்த குணம்தான் இன்றைக்கு அரிய குணமாக காணப்படுகிறது. தான் எத்துணை தவறு செய்தாலுமே அந்த தவறு நான் செய்தது அல்ல என்று சாதிக்கிறோமே தவிர இந்த தவறை நான் தான் செய்தேன் என்கிற பெருந்தன்மை
இன்றைக்கு பலருக்கும் இருப்பதில்லை. பெருமாள் என்ன சொல்கிறாராம் அந்த விவசாயியிடம்? எனக்கு இத்தனை வேண்டாம், நானே கதிர்களை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஓரிரு கதிர்களை மட்டும் தனது கைவிரல்களால் எடுத்து கொண்டாராம். அப்படியானால் மற்ற அனைத்தும் உங்களைச் சேர வேண்டுமல்லவா? இவற்றை நான் என்ன செய்வது என்று விவசாயி கேட்க, நீ ஆசைப்பட்டபடி அத்தனையும் உன்னுடன் இருக்கட்டும் என்று பெருமாள் அருளுகிறார். பெருமாள் அந்த விவசாயியிடம் இருந்து அன்றைக்கு எடுத்த ஓரிரண்டு கதிர்களை மட்டுமே தனது கையில் இன்றைக்கும் வைத்திருக்கிறாராம். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? பெருமாளிடம் எந்த ஒரு பிரார்த்தனையை வைத்தாலும், பெருமாள் என்ன எந்த தெய்வத்திடம் எந்த ஒரு பிரார்த்தனையை நாம் வைத்தாலுமே நாம் என்ன வேண்டிக் கொண்டோமோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. இந்த மனதை எந்த ஒரு காலத்திலும் ஒரு சமநிலையில் நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதாகவும் இதை நாம் கொள்ளலாம். இந்த ஆலயத்திலே அமர்ந்த நிலையில் பெருமாளை தரிசிக்கிறோம். அற்புதமான திருமேனி. இந்த காட்சியை காண்பதற்கே காண கண்கோடி வேண்டும். ஆலயத்திற்கென்று நெல்மணிகளை வழங்குகிற வழக்கம் மன்னர்கள் காலத்திலும் இருந்தனவாம். அந்த காலத்திலே ஆலயத்திற்கு மன்னர்கள் மானியங்கள் அளிப்பது வழக்கம். அபராஜிதவர்ம பல்லவன் இந்த ஆலயத்திற்கென்று 100 குழி நிலத்தை தானம் செய்தானாம். என்ன காரணத்திற்காக இந்த 100 குழி தெரியுமா? இந்த ஆலயத்திலே இசை தொடர்பான நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதற்காக, இசைக்கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே 100 குழி நிலத்தை தானம் செய்தானாம். பெருமாள் திருமேனிகளை நின்றான், அமர்ந்தான், கிடந்தான் என்று 3 திருக்கோலங்களில் நாம் தரிசனம் செய்கிறோம். இந்த ஆலயத்திலே அமர்ந்தான் திருக்கோலம். என்ன காரணத்தினால் இந்த ஆலயத்திலே இத்துணை நெடிய பெருமாள் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார்? அதற்கு தலபுராணத்தில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நாரத மகரிஷியை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அந்த மகரிஷி ஒரு முறை திருமலை திருப்பதிக்கு சென்றிருக்கிறார். அந்த பெருமாளை தரிசிக்கிறார். அந்த பெருமாள் நின்ற நிலையில் காட்சி தரக்கூடியவர். நாம் என்றேனும் யோசித்திருக்கிறோமா? பெருமாள் நின்ற நிலையில் தரிசனம் தருகிறார். எத்தனை காலமாக இந்த பெருமாள் நின்று கொண்டிருக்கிறார்? அவருக்கு கால்கள் வலிக்காதா என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோமா? சாதாரணமாக ஒரு அலுவலகத்தில் இருவர் பேசிக்கொள்கிற போது மற்றவரிடம் நாம் சொல்வோம், எப்பா எத்தனை நேரமாக நிற்கிறப்ப, கொஞ்சம் உட்காருப்பா என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த பெருமாள் நின்று கொண்டிருக்கிறாரே, இந்த ஆலயத்திலே இறைவன் நின்று கொண்டிருக்கிறாரே என்றெல்லாம் நாம் யோசித்திருக்கிறோமா? கவலைப்பட்டிருக்கிறோமா? அதை பற்றி நாம் யோசித்ததே கிடையாது. ஆனால் நாரத மகரிஷி யோசிக்கிறார். இந்த பெருமாளிடம் கேட்கிறார், எத்துணை காலமாக நீ நின்று கொண்டிருப்பாய்? நீ நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் என் மனம் வருத்தமடைகிறது என்று சொல்லியிருக்கிறார். தனது உண்மையான பக்தனான நாரத மகரிஷியின் வேண்டுகோளை அப்படியே ஏற்றுக்கொண்டு பெருமாள் சொல்கிறாராம், இந்த தலத்தில் நான் நின்று கொண்டுதான் இருப்பேன். ஆனால் என்னைப் போலவே திருமேனி கொண்ட திருத்தலத்தில், நெமிலி திருத்தலத்தில் உனக்காக நான் அமர்ந்து தரிசனம் தருகிறேன் என்று சொன்னாராம். நாரதருக்கு கொடுத்த வாக்கின்படியே இந்த நெமிலி திருத்தலத்தில் பெருமாள் அமர்ந்த வண்ணம் காட்சி தருகிறார். இதை நிரூபிக்கும் விதத்தில் இந்த ஆலயத்தில் பெருமாளுக்கு திருமலை திருப்பதியில் வைப்பது போலவே பெரிய திருமண் காப்பு இடப்படுகிறது. பெரிய திருமண் காப்பு இடப்பட்ட வைகுந்தவாச பெருமாளை பார்த்தால் சாட்சாத் திருமலை திருப்பதி பெருமாளே அமர்ந்திருப்பது போல பக்தர்களுக்கு தோன்றும்.
நெமிலி அருள்மிகு வைகுண்டவாசப் பெருமாள். இந்த மூலவருக்கு ஏரிகாத்த வைகுந்தவாசப் பெருமாள் என்கிற திருநாமமும் காணப்படுகிறது. என்ன காரணத்தினால் ஏரிகாத்த வைகுந்தவாசப் பெருமாள்? நம் அனைவருக்கும் ஏரிகாத்த ராமரை தெரியும். செங்கல்பட்டுக்கு அருகே மதுராந்தகம் திருத்தலம். அந்த மதுராந்தகத்திலே பெருமாள் திருப்பெயர் ஏரிகாத்த ராமர். பெருமாளுக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி மிகப்பெரிய ஏரியை காணலாம். அந்த ஏரியானது ஒரு காலத்தில் மழை வெள்ளம் காரணமாக நீரானது பொங்கிப் பெருகிய போது அந்த நீர் ஊருக்குள் வந்து மதுராந்தகத்தையே அழித்துவிடுமோ என்று கவலைப்பட்டார்கள். இதன்படி அந்த ஊரில் இருக்கின்ற அன்பர்கள் தங்கள் பகுதியை ஆண்டு வரும் வெள்ளைக்கார துரையிடம் போய் சொல்கிறார்கள். அதற்கு அந்த ஆங்கிலேய துரை சொல்கிறாராம், நீங்கள் வணங்கக்கூடிய பெருமாள் உண்மை என்றால் அந்த பெருமாளே உங்களை காக்கட்டும் என்கிறார். அதன்படி இந்த ஆங்கிலேய துரைக்கும் காட்சி கொடுத்த அந்த ராமர் ஏரியை காத்து ஊரையும் அழிக்காமல் பார்த்து கொண்டாராம். ஒருவர் தன்னை இகழ்ந்ததையும் பொறுத்து கொண்டு அந்த ஆங்கிலேய துரைக்கும் காட்சி கொடுத்து ஏரியை காத்ததாக அந்த ஆலய தலபுராணம் சொல்லும். அதே போலவே இந்த நெமிலி கிராமத்திலும் இந்த ஊரில் இருக்கின்ற ஏரியானது ஒரு காலத்தில் மழை வெள்ளம் காரணமாக உடைந்து போனது. நீர்மட்டமானது உயர்ந்து கொண்டே வந்தது. இன்னும் சற்று அதிகரித்தால் இந்த ஊர் மூழ்கிவிடும் என்கிற கவலை ஊர் அன்பர்களுக்கு. இவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறார்களாம். பெருமாளே, எங்களையும் காத்து இந்த ஊரையும் காக்க வேண்டும், ஏரியினால் எந்த பாதிப்பும் எங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இவர்கள் பிரார்த்தனையை அப்படியே ஏற்று வைகுந்தவாசப் பெருமாள் அந்த ஏரியை காத்தாராம். அதனால் இவருக்கு ஏரி காத்த வைகுந்தவாசப் பெருமாள் என்பதும் இன்னொரு திருநாமம். இந்த ஆலயத்திலே காளிங்க நர்தன கண்ணன் என்கிற அற்புதமான திருமேனி காணப்படுகிறது. இந்த கிருஷ்ண பகவானுக்கு தொட்டில் கட்டி பிரார்த்தித்துக் கொண்டால் குழந்தை பேரானது வாய்க்குமாம். மாதாமாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தன்று இந்த கிருஷ்ணபிரானுக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறுகிறது. 3 ரோகிணி நட்சத்திர தினங்கள் பக்தர்கள் தொடர்ந்து வந்தால் இந்த கண்ணபிரானை தரிசித்தால் உரிய பலனை அடையலாம். காளிங்க நர்தன கிருஷ்ணன் தவிர வேணுகோபாலன், சக்கரத்தாழ்வார் போன்ற பல திருமேனிகளும் ஆலயத்தில் காணப்படுகின்றன. இந்த ஆலய பெருமாளை தரிசித்தால் சர்ப்பதோஷம் தொடர்பான எத்தகைய தோஷமும் நம்மை அண்டாது. ராகுகேது தோஷத்திற்கு இந்த ஆலயத்திலே பரிகாரங்களை மேற்கொள்கிறார்கள் பக்தர்கள். மிகவும் பழமையான ஆலயம். அந்த புராதனம் இன்றளவும் காப்பாற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்திலே ராஜகோபுரம் இல்லை. இந்த காலத்திலே திருமண தடை என்பதை நாம் அதிகம் காண முடிகிறது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பலரும் 30 வயதை எட்டிய பிறகே திருமணங்கள் நடப்பதெல்லாம் இந்த காலத்தின் அவலம் என்றே சொல்ல வேண்டும். திருமண தடை காரணமாக எவரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கே அமைந்திருக்கிற உற்சவர் பெருமாளை தரிசிக்க வேண்டும். இந்த உற்சவரின் பெயர் என்ன தெரியுமா? நித்திய கல்யாண பெருமாள். அதாவது தினமும் கல்யாணம் காணும் பெருமாள் என்று பொருள். திருப்பதியிலே பார்க்கிறோம் அல்லவா தினம் தினம் திருக்கல்யாண உற்சவத்தை. அதுபோல இந்த ஆலயத்திலும் நித்திய கல்யாண பெருமாள் என்று அழைக்கப்படுகிற இந்த பெருமாளை தரிசித்தால் திருமணத் தடைகளை அகற்றி உரிய வேளையில்
திருமணத்தை நடத்தி வைப்பாராம். மலர்களை தாங்கியபடியும் தனது கையில் பிரேஸ்லெட் எனப்படும் ஆபரணத்தை அணிந்தவாறும் இந்த பெருமாள் தரிசனம் தருகிறார். இந்த ஆலயத்திலே உற்சவங்களுக்கும் பஞ்சமில்லை. தை மாதத்தின் முதல் 3 நாட்கள், பங்குனி உத்தரம், வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்ட ஏராளமான திருவிழாக்கள் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடக்கின்றன. உற்சவ காலங்களில் உள்ளூர் அன்பர்கள் மட்டுமல்லாமல் அக்கம்பக்கத்து கிராமங்களில் வசிக்கின்ற பக்தர்கள் பலரும் ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த வைபவங்களில் கலந்து கொள்கிறார்கள். மனிதர்களை நாம் ஏமாற்ற நினைத்தால் பாவம் சூழ்ந்து கொள்கிறது. எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் நற்குணங்களை கொண்டு வாழ வேண்டும். இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் போகட்டும், கடவுள்களையே ஏமாற்றலாமா? அப்படி ஏமாற்றிய ஒருவருக்கு தண்டனையும் தந்து தவறை உணர்ந்த பிறகு ஆட்கொண்டிருக்கிறார் பெருமாள். வாழ்வது ஒரு முறைதான். மனிதர்களிடம் அன்பு செலுத்துங்கள், பிறரை சந்தோஷப்படுத்துங்கள். ஆலய இறைவனிடம் நேசம் காட்டுங்கள். இறைவன் வழங்கும் பாசத்தில் நீங்கள் கரைந்து போவீர்கள். நெமிலி வைகுந்தவாசப் பெருமாள் அனைத்து நலன்களையும் அனைவருக்கும் வழங்கட்டும். பெருமாளின் திருவடிகளை பணிவோம்.